ஹலோ ஆல், வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு பி கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் அவர் ப்ரிப்பரேஷன் ஜர்னி. யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. ஸோ என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு நான் எந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஃபார் மெயின்டைனிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டெய்லி ஸ்கெடியூல். நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கோம், இல்லாட்டினா சிலபஸ் ஆர் டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக படிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஸ்கெடியூல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி ஸ்கெடியூல் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து நாளைக்கு நான் என்னென்ன படிக்க போகிறேன், என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான். இப்படி ஒரு கிளியரான ஒரு பிளானோட நீங்கள் நைட்டு தூங்க போகும்போதே இங்கே வந்து டிசிப்ளின் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நமக்கான ஒரு பிளான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளானை தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். நம்மள சில பேர் என்ன நினைப்போம், நைட்டு போட்டால் என்ன, மார்னிங் போட்டால் என்ன, மார்னிங் எந்திரிச்சு கூட ஸ்கெடியூல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் மார்னிங் வந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட எந்திரிப்போம். அப்போ உட்காந்து என்னென்ன படிக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கே சாலிடாக ஒரு 1/2 hour to 45 minutes ஆயிரும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த 1 hour வந்து ப்ரெஷியஸான டைமு, அந்த டைமையே வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்கெடியூலை எல்லாத்தையுமே வந்து ஒரு குட்டி நோட் மாதிரி போட்டு நம்ம பக்கத்துலேயே நம்ம எங்கே படிக்க போகிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இல்லை நமக்கு முன்னாடி வந்து வால் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டிக்கி நோட்ஸில் எல்லாத்தையும் எழுதிட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து நம்ம டிக் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி டைரி நான் கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய டைரி, நம்மளோட இயர்லி டைரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் தான் நான் நோட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளுக்கான ஸ்கெடியூல் எழுதிருவேன். அத எழுதி வச்சுட்டு, அத மூடி வச்சுட்டு, திரும்ப படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ, அதுக்கும் எனக்கும் ஒரு ரிலேட்டே இருக்காது. நான் என்னென்ன படிச்சிருக்கேன், என்னென்ன நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த எண்ட் ஆஃப் த டேல தான் அத ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த சீரியஸ்னஸ் எனக்கு இருக்காது. ஸோ, இந்த மாரி ஒரு குட்டியா நோட் வச்சுக்கிட்டு, நான் பக்கத்திலேயே பார்க்கும்போது, எனக்கு இந்தந்த டாபிக்லாம் படிக்கணும். நான் ஏதாவது சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனாலும், அது வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். "உனக்கு டைம் இல்ல, நீ படிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள அலர்ட் பண்ற மாரியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, மெடிடேஷன் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். மார்னிங் சீக்கிரமா எழுந்திக்கிறீங்க அப்படின்னா, இல்ல எழுந்த உடனே மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, எழுந்த உடனே போய் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணா இன்னும் தூக்கம் தான் அதிகமா வரும். ஸோ, நீங்க மார்னிங் எடுக்கிற சப்ஜெக்ட்டே வந்து ஒரு எழுதி பார்க்குற மாதிரி, இல்ல ஒரு ட்ரா பண்ணி பார்க்குற மாதிரி, அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்தா நமக்கு தூக்கம் வராது. டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மெடிடேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். இது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸோ, ஸ்டார்ட்டிங்ல பண்ணும்போது நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் நெறையா இருக்கு. ஒரு 1 மந்த் பக்கமா நீங்க அந்த மியூசிக் கேட்டே வந்து டெய்லி மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, மியூசிக்க ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட அஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா, நான் யுபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் வந்து இது கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். டெஃபினட்டா எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இந்தந்த ஸ்கெடியூல் எல்லாம் நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் பி கன்சிஸ்டன்சி ஃபாரெவர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் அஃபர்மேஷன்ஸ நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. இப்படி இருக்கும்போது நாளாக நாளாக இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட்ஸே வந்து நம்மள வந்து இன்வோக் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ். நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது எல்லாரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மித் என்னன்னு சொன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபிட்னஸ்க்கெல்லாம் வந்து டைம் குடுத்துட்டு இருந்தா, நமக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சிலபஸ வந்து கவர் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் தட் ஷுட் பி ராங். நம்மளோட பாடி எந்த அளவுக்கு ஃபிட்னஸா இருக்கோ, அதே அளவுக்கு தான் நம்மளோட பிரெயின் எல்லாமே வந்து ஷார்ப்பா இருக்கும். மார்னிங் எழுந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 to 7 வந்து கன்டினியூஸா ஒரு 3 ஹார்ஸ் பிளான் குடுக்கலாம். அத முடிச்சுட்டு ஒரு 7 to 8 இல்லன்னா 6 to 7 பக்கத்துல ஒரு பார்க், எம்ப்டி ரோட் இந்த மாரி எங்க பிளேஸ் கிடைக்குதோ, அங்க வந்து ஒரு 1 ஹவர் வாக் குடுக்கறது, ரன் குடுக்கறது, அந்த மாரி தாராளமா பண்ணலாம். இல்ல எனக்கு மார்னிங் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, ஈவினிங் வந்து 5 to 6 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல நீங்க போகும்போது மியூசிக் இல்லாட்டினா சாங்ஸ் அந்த மாரி வந்து கேட்டுட்டு போங்க. பட் ஒன்ஸ் நீங்க அதுக்கு பழகிட்டீங்க, நம்மளோட பாடி வந்து அதுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மியூசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, நீங்க அன்னைக்கு காலையில படிச்ச ஒரு டாபிக் எடுத்து அத வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிங்க. ஆக்டிவ் ரீகால் பண்றது. ஈவினிங் போறீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் டே நீங்க 5:00 வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் மாரி மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அப்ப வாக்கிங்கோ இல்ல ரன்னிங்கோ போகும்போது ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கறது. இந்த மாரி பண்ணா நமக்கு பிசிக்கலாவும் ஃபிட்னஸ் கிடைக்கும். நம்ம படிச்சத ஒரு ரீகால் பண்ணி பார்த்த மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாவே, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு மெத்தட வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நான் இங்க ஃபாலோ பண்ணது என்னன்னா, பிரிலிம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ட்ராக்கர், மெயின்ஸுக்குன்னு தனியா ஒரு ட்ராக்கர்.
அதே மாரி பிஒய்க்கும் தனியா ஒரு ட்ராக்கர். எல்லாத்தையுமே ஒரு எக்ஸெல் ஷீட்ல ஃபில் பண்ணிட்டு, அத வந்து நான் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த 3 ரீடிங் வந்து எந்தெந்த டைம்ல நான் முடிக்கிறேன். ஸோ கரெக்ட்டான இன்டர்வல்ல நான் திரும்ப ரிவைஸ் பண்றேனா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா நான் ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிரிலிம்ஸ் ட்ராக்கர். இங்க வந்து நான் கீழ வந்து எல்லா சப்ஜெக்ட்டையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு டேப்லயும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல வர டாபிக்ஸ் என்ன? இப்ப மாடர்ன் ஹிஸ்டரினா அதனோட டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டாபிக்ஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரீடிங். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டட். இல்ல அதுல ஏதாவது நான் நோட் பண்ணி வைக்கணும், கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த கமெண்ட்ஸ வந்து இங்க நோட் பண்ணிருவேன். அப்புறம் செகண்ட் ரீடிங். அதனோட கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா அது. தேர்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங் முடிக்கும்போது தான் நான் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ நோட்ஸும் நான் எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நான் வந்து மென்ஷன் பண்ணிருவேன். இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இதுதான் ஃபாலோ பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அதனோட இப்போ இதனோட ரிலேட்டடா இருக்கிற என்சிஇஆர்டியும் இங்கேயே பக்கத்திலேயே மென்ஷன் பண்ணிருவேன். அதுக்கும் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் நோட்ஸ் தான். நெக்ஸ்ட் மெடிவல். அதுக்கப்புறம் பாலிட்டி. பாலிட்டியுமே நான் வந்து மெயின் டாபிக்ஸ்லாம் செப்பரேட்டா பிரிச்சிருக்கேன். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். அது செப்பரேட்டா வச்சிருக்கேன். பிளஸ் வந்து என்சிஇஆர்டி. எக்கனாமின்னு பார்த்தனாலும் அதனோட டாபிக்ஸ்லாம் எழுதிட்டு சேம் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜியோகிராஃபி. இந்த 5 டாபிக் தான் மெயினா இருக்கும். ஸோ இத தனித்தனியா பிரிக்க தேவையில்லங்கிறதுனால நான் மொத்தமாவே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேற ஏதாவது நான் யூடியூப் சேனல்ல போய் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, அதனோட டாபிக் நோட் பண்ணி, ஸோ அதனோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் பார்த்துட்டேனா, கம்ப்ளீட் பண்ணா, நோட்ஸ் எடுத்தேனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கேயே பண்ணிருவேன். ஸோ இதனோட என்சிஇஆர்டியும் இங்கேயே வச்சிருக்கேன். இது என்விரான்மென்ட் ட்ராக்கர். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக். இந்த மாரி பிரிலிம்ஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போதே நான் வந்து என்சிஇஆர்டியும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதையும் நான் சைட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டோட என்சிஇஆர்டியும் நான் பக்கத்திலேயே நோட் பண்ணி, அதனோட ரீடிங்ஸும் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது வந்து என்னோட பிரிலிம்ஸ் ட்ராக்கர். இது வந்து என்னோட மெயின்ஸ் ட்ராக்கர். இதுலயும் மெயின்ஸுக்கு வர GS1, GS2, GS3, எத்திக்ஸ், எஸ்ஏ, ஆப்ஷனல் பேப்பர் எல்லாத்துக்குமே ஆப்ஷனலுக்குன்னு தனியா ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன். அதுக்குன்னு தனியா ஒரு எக்ஸெல் ஷீட்டு. இது வந்து காமனா இருக்கிற GS பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். இதுக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டேப் போட்டிருக்கேன். சேம் அஸ் டாபிக்ஸ், ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் இந்த மாதிரி. இது ஹிஸ்டரி அப்படிங்கறனால வேர்ல்டு ஹிஸ்டரி, போஸ்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பிரிலிம்ஸ்க்கு படிக்கிறத தாண்டி இந்த 2 சப்ஜெக்ட்டும் மெயின்ஸ்ல இருக்கிறதுனால நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்தியன் சொசைட்டி, அதனோட டாபிக்ஸு. இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கும்போது, எப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்ப முடிச்சிருக்கேன், ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செப்பரேட்டாவே போட்டுருவேன். அதுக்கப்புறம் எக்கனாமி. இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கா போட்டு யூடியூப் வீடியோஸ் இருக்குன்னா, அதுவும் பார்க்கறதுக்காக போட்டுருவேன். ஸ்டார்ட், எண்டு, கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாரி என்னோட மெயின்ஸ் ட்ராக்கர்ஸ் ஃபுல்லாவே வந்து சப்ஜெக்ட் என்ன, எப்ப நான் ஃபர்ஸ்ட் ரீடிங் குடுக்குறேன், செகண்ட் ரீடிங் குடுக்குறேன், தேர்ட் ரீடிங், அதுக்கப்புறம் அத வச்சு நோட்ஸ் எடுக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. இத தாண்டி முக்கியமா நான் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட பிஒய்க்யூவ நான் ட்ராக் பண்ணுவேன். மெயின்ஸுக்கோ, பிரிலிம்ஸ்க்கோ 2க்கும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும், அந்த சப்ஜெக்ட்டோட மெயின்ஸ் பிஒய்க்யூ ஆர் பிரிலிம்ஸ் பிஒய்க்யூ 2மே என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, எப்படி கேட்டிருக்காங்க, அத பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, மாடர்ன் இந்தியா அதுக்கான என்னென்ன கவுண்ட் போட்டிருக்கேன். இங்க வந்து எத்தன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ஷியன்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மெடிவல் இந்த மாதிரி. ஸோ இதுக்கும் நான் செப்பரேட்டா வந்து மெயின்ஸ் பிஒய்க்யூ, பிரிலிம்ஸ் பிஒய்க்யூன்னு சொல்லிட்டு தனித்தனி ட்ராக்கர் வச்சிருக்கேன். எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மென்ட் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ என்னோட முன்னாடி வீடியோஸ்ல நான் நெறைய பேசியிருக்கிறது வந்து ஆக்டிவ் ரீகால் பத்தி தான். ஸோ அந்த ஆக்டிவ் ரீகால் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அது வந்து குவிஸ்லெட் ஆப் இந்த ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த டாபிக் எல்லாம் வந்து படிக்கணுமோ, அந்த டாபிக்கோட நேம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிளாஷ் கார்டு மாதிரி முன்னாடி வந்து ஒரு நேம் இருக்கும். அத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, அதனோட பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இது மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி பிரிலிம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஆப் போனோம்னா, இதுலயே வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ், லேர்ன், டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி, மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கூட நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியது வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர். நம்மளோட பிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் புக்ஸ் குடுத்துட்டு ஆத்தர் கேட்பாங்க. ஸோ அத எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போதே வந்து செட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். டாபிக்ல என்ன குடுக்கணும், அதுக்குள்ள கன்டென்ட் என்ன குடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்க வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் குடுக்கறதுனால, ஸ்திரீ புருஷ் துல்னா அப்படிங்கிற ஒரு புக்குக்கு ஆத்தர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, நம்ம ரைட்ல ஃபிளிப் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். இல்ல தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்ல ஃபிளிப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு புக்கா குடுத்து, அதுக்கான ஆத்தர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட் மாதிரி கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் எப்ப பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து எனர்ஜி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லும்போது, கண்டிப்பா ஃபோன் எடுத்தோம்னா நம்ம சோசியல் மீடியா அந்த மாரி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலா இந்த மாரி ஆப்ல ஒவ்வொரு செட்டா அப்லோட் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஆக்டிவ் ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோ சோசியல் மீடியா. நம்ம பிரிப்பரேஷனுக்குள்ளார வந்துட்டோம் அப்டின்னாவே, சோசியல் மீடியா வேணுமா? வேணாமா? அப்டிங்கிறதுக்கு ஒரு பிக் நோ தான் சொல்லணும். அது Instagram இருந்தாலும் சரி, Twitter இருந்தாலும் சரி, Facebook, WhatsApp, YouTube எதுவா இருந்தாலும் சரி. YouTube கூட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைம்ல நம்மளோட ஸ்கெட்யூல தாண்டி எனக்கு வந்து எனர்ஜி டவுன் ஆகுற டைம்ல மட்டும் தான் நான் படிப்பேன். சப்போஸ் YouTubeல நீங்க நெறைய கிளாஸஸ் பார்க்குறீங்க அப்டின்னா, அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்தந்த டைமெல்லாம் வந்து நான் படிப்பேன். ஸோ இந்த டைமெல்லாம் வந்து நான் YouTubeல கிளாஸஸ் கவனிப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இத தாண்டி மத்த எல்லா ஆப்புமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். நான் இன்க்ளூடிங் சொல்றது WhatsApp கூட தான். ஏன்னா, WhatsAppல வந்து நம்ம ஸ்டேட்டஸ் இருக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, இல்ல அவங்க வேற ஏதாவது ஆன் சைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஃபோட்டோஸ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஐய்யயோ! அவங்கலாம் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்கலாம் சம்பாரிக்கிறாங்க, நம்ம இன்னும் சம்பாரிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல இன்ஃபீரியாரிட்டியா இருக்கிற ஒரு விஷயம் வந்து, பின்னாடி வந்து ஜெலஸா மாறும். அது ஒரு பொறாமைய தான் உண்டு பண்ணும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. நான் வந்து சோசியல் மீடியா வந்து நான் இந்த டைம்க்குள்ளார மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க Instagram, Facebook எந்த சோசியல் மீடியா போனீங்கனாலும் சரி, அந்த சீப் டோப்பமைன் வந்து கிரியேட் ஆகுறதுனால, நீங்க 10 மினிட்ஸ்ன்னு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற டைம், கண்டிப்பா அது 1 ஹார், 2 ஹார்ஸ் பக்கமா போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்ல Instagramல வந்து நம்மளோட பிரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி கோட்ஸ் போடுறாங்க. சிம்பிளா நிமோனிக்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லுவாங்க. பட் அத படிச்சு அதன் மூலமா ஒரு 10 மார்க்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, அத பார்க்காம நம்ம உண்மையிலேயே நம்மளோட ஒரிஜினல் சோர்சஸ்லேருந்து படிச்சோம்னா, கண்டிப்பா ஒரு 25லேருந்து 50 மார்க்ஸ் வாங்க முடியும். தட் இஸ் த ரியாலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம படிக்கும்போது கண்டிப்பா வந்து டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் பார்க்குறேன்னு சொல்ட்டு, அதுக்காக போயிட்டு நம்ம நெட்ல தேட ஆரம்பிப்போம். அது தேட 10 மினிட்ஸ் ஆகும், 20 மினிட்ஸ் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும். அப்படியே 1 ஹவர் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒவ்வொரு டைமும் வந்து டவுட் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம நெட்ல தேடாம, அந்த ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு நோட்ல, அதே நோட்ல பின்னாடி திருப்பி, நீங்க வந்து அன்னைக்கு என்ன படிக்கும்போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சிரலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து அந்த நோட் பண்ணி வச்சிருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்ட்டிங்ல இத பண்ணிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கே ஒரு கன்சிஸ்டன்சி கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உண்மையிலேயே டவுட்ஸ் வந்து வேலிடா இருக்கு. இல்ல ஒரு பிக்சர் பார்த்தா தான் அந்த டாபிக்க வந்து ஈஸியா புரியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஆப்பு ஆர் சைட்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம படிக்கும்போது சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு போய் ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ற வரைக்கும், நம்ம கண்டிப்பா கன்சிஸ்டன்சிய அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர்வான ஒரு சைட்டு. இதுல போயிட்டு நம்ம எவ்ளோ டைம் வேணா செட் பண்ணிக்கலாம். 5 ஹார்ஸ், 10 ஹார்ஸ், நீங்க 2 ஹார்ஸ் அந்த மாரி சொல்லிட்டு எவ்ளோ டைம் வேணா நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் குடுத்தோம்னா, அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டைமிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் குடுத்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான் அந்த மேல இருக்கிற ஆட் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அதெல்லாம் டிஸப்பியர் ஆகி, இந்த ஸ்க்ரீன் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம படிக்கிறது வந்து 2 ஹார்ஸ் படிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஸ்டேபிளா இருப்பேன் அப்டின்னா, நம்ம 3 ஹார்ஸ் வரைக்கும் போலாம். பட் அதுக்கப்புறம் டெஃபினட்டா நம்ம ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகணும். அதனால நம்ம ஒரு 2 ஹார்ஸ் ஆர் 3 ஹார்ஸ் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி, நம்மளோட லேப்டாப்லயோ, ஃபோன்லயோ இல்லன்னா டேப்லயோ இந்த மாரி இந்த bigtimer.net அப்டின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல போயிட்டு, ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து டைம் ஷெட்யூல் பண்ணிட்டா, அந்த டைம் ஓடும்போது இன்னுமே நமக்கு வந்து அவேர்னஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ டைம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஷியஸா இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆப் வந்து ஹேபிட்ஸ் ட்ராக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இது பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த ஆப்பும் நல்லாருக்கு. இது எப்படின்னா, நம்ம என்னென்ன டாஸ்க் அன்னைக்கு பண்ண போறோமோ, அந்த டாஸ்க் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, ஸோ அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். நான் ஏதாவது ஜர்னல் எழுதுறோம்னா அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணிட்டேனா, ரன் பண்ணுனேனா, வாக்கிங் பண்ணேனா, என்னெல்லாம் நமக்கு வந்து டாஸ்க் இருக்கோ, அந்த டாஸ்க் எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, நம்ம கிளிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ நீங்க 1 வீக் எடுத்து பார்க்கும்போதே தெரியும், நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டேட்டா என்டர் பண்ற மாதிரியான ஒரு டாஸ்க்க வந்து நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னாலும், அந்த டேட்டாவையும் இங்க நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ 1 வீக் கழிச்சு நீங்க இத பார்க்கும்போது, உங்களுக்குள்ளாரையே வந்து நீங்க எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பண்ணல அப்படிங்கிறத வச்சு, நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறோமா, இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப் வந்து ஃபாரஸ்ட் ஆப்பு. இத நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு பிக் டைமரே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றதுனால, இதுல வந்து நான் பெருசா யூஸ் பண்ணல. இதுல வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து ஜஸ்ட் 25 மினிட்ஸ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன்.
நீங்க இதுக்கு பிரீமியம் போடணும். பட் நான் வந்து பிக் டைமரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஃப்ரீயாவும் இருக்கும். பிளஸ் வந்து டைமும் நெறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம இதுவே போய்க்கலாம். ஃபாரஸ்ட் ஆப்போட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, நம்ம டைம் செட் பண்ணி வச்சிருக்கிற டைம்ல வேற எந்த ஆப்பும் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோசியல் மீடியாவ பிளாக் பண்றதுக்கு இது ஒரு வே. லாஸ்ட்டா வந்து டெய்லி ஜர்னல். நம்ம வந்து எப்படி நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஸ்கெட்யூல் போடுறோமோ, அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியுமே, இன்னைக்கு போட்ட ஸ்கெட்யூல்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பெண்டிங்கா இருக்கிற டாபிக்க வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்ணிறணும். என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து நம்ம என்னென்ன ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம். அத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நீங்க எண்ட் ஆஃப் த டே முடிக்கும்போது, ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் செலவாகும். அத யூஸ் பண்ணி, அன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு டெய்லி ஜர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டெய்லி ஜர்னல்னு சொல்றது ஆன்லைன் ட்ராக்கிங் சொல்லல. கம்ப்ளீட்டா ஒரு பென் எடுத்து நம்மளோட டைரியிலயோ, இல்ல ஏதாவது ஒரு நோட்லயோ எழுதுறத சொல்றேன். ஏன் இத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து மெயின்ஸுக்கு ஆன்ஸர் ரைட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெசிடேஷனா இருக்கும். நம்மளால பெஸ்ட் ஆன்ஸர் குடுக்க முடியுமா? நமக்கு எழுத வருமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இனர்ஷியாவ வந்து பிரேக் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அத விட்டுட்டு நீங்க இத டெய்லி ஜர்னல் வந்து டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் போகும்போது உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துரும். நீங்களே வந்து வேர்ட்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட சென்டென்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்படி நீங்க மெயின்ஸ் ஆன்ஸர் ரைட்டிங் போகும்போது உங்களுக்கு அந்த ஹெசிடேஷனே ஃபர்ஸ்ட் இருக்காது. ஏதோ ஒண்ணு அந்த டாபிக்குக்கு ரிலேட்டடா என்னால என்னென்ன விஷயம் என்னால எழுத முடியுமோ அதெல்லாம் நான் எழுதிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். இதுக்கு அந்த டெய்லி ஜர்னல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டெய்லி ஸ்கெட்யூல் நோட்ல எழுதும்போது இந்த மாரி நோட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டு, அதுக்கப்புறம் என்ன டுடே ஸ்கெட்யூல் என்னென்ன டாபிக் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம். என்னென்ன டாப் பிரியாரிட்டி வேற ஏதாவது ஆன்சர் ரைட்டிங் பண்ணணுமா? இல்ல ஏதாவது எம்சிக்யூ சால்வ் பண்றது, அந்த மாரி டாப் பிரியாரிட்டீஸ்ல என்னென்ன இருக்கோ அத எழுதிக்கலாம். இங்க வந்து வேற ஏதாவது ரிலேட்டடா கூட நீங்க எழுதிக்கலாம். நோட்ஸ்ல வந்து உங்களோட அஃபர்மேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் ஐ வில் கிளியர் யுபிஎஸ்சி, ஐ வில் கிளியர் மை பிரிலிம்ஸ், ஐ வில் கிளியர் மை மெயின்ஸ் அந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங், நூன் அண்ட் நைட் 3 டைமுமே வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதுங்க. இந்த டெய்லி பிளான் போடும்போதோ, இல்ல டெய்லி ஜர்னல் வந்து எழுதும்போதோ, நான் எதுவுமே வந்து ஆன்லைன் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். எல்லாமே ஆஃப்லைன்ல தான் பண்ணணும். அதாவது ஒரு நோட் எடுத்தோ, ஒரு பேப்பர்லயோ, இல்ல ஏதாவது ஒரு டைரியிலயோ நான் எழுத சொல்லி சொல்றேன். ஏன்னா, அந்த பேப்பருக்கும், பென்னுக்கும் நமக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ, அந்த அளவுக்கு நம்மளால எக்ஸாம்லயும் வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ தாண்டி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2மே வந்து ஒரு பேப்பரோட, பென்னோட தான் நம்ம வந்து இன்டராக்ட் பண்றோம். அந்த பேப்பர், பென்னுக்கு நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அதிகப்படுத்திக்கணும். இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். அவ்வளோதாங்க. எந்த பெர்சனுமே வந்து இன்கேப்பபிளா இருக்காங்க. நம்மளால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த விஷயமுமே இல்ல. கண்டிப்பா நம்மளோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நெறைய செல்ஃப் டவுட் இருக்கும். என்னால பண்ண முடியுமா? அவ்வளோ பேரெல்லாம் படிக்கிறாங்க. இவ்ளோ காம்படிஷன் இருக்கு. நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ளார வரும். அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானோட, ஒரு டிசிப்ளினோட, கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ற மாதிரி படிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாரி ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானோட நான் கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எந்த பெர்சனா இருந்தாலும் மேக்ஸிமம் 3 இயர்ஸ்ல நம்ம வந்து இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். அது யுபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி. பட் இதுக்கு நம்ம 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் குடுத்துட்டு, நம்ம இதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டோ இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் அத விட முக்கியமா நம்மளோட கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் ஆயிட்டே இருக்கும். படிக்கிறதுல, ஸ்கெட்யூல் போடுறதுல, அந்த விஷயத்துல எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ரூத்லெஸ்ஸா தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா படிப்பேன். என்ன ஆனாலும் சரி, இந்த டெஸ்ட்ட நான் அட்டெண்ட் பண்ணுவேன். எந்த டெஸ்ட்டையும் வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் போய் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிட்டு வருவேன். இந்த மாரியான தாட்ஸ் தான் நமக்குள்ளார இருக்கணும். அண்ட் திஸ் லைன் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. உலகின் தலைசிறந்த சொல் செயல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.